மற்றும் ஒரு அண்மை செய்தி. கடலூர் காராமணிக்குப்பத்தில் 3 பேர் வெட்டி எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தனது தாயின் தற்கொலைக்கு சுதன்குமார் காரணம் என்பதால் குடும்பத்தையே கொலை செய்ததாக சங்கர் ஆனந்த் வாக்குமூலம் கூறியிருக்கிறார். இது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. சம்பவத்தன்று சுதன்குமாரின் தாய் கமலேஸ்வரி தன்னை அனாதை என திட்டியதால் ஆத்திரமடைந்தேன் என்றும் சங்கர் ஆனந்த் தன்னுடைய வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் தாய் மகன் பேரனிடம் 3 பேர் வெட்டி எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 நாட்களாக துப்பு கிடைக்காமல் போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது கைதானவர் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். சம்பவத்தன்று சுதன்குமாரின் தாய் கமலேஸ்வரி தன்னை அனாதை என திட்டியதால் ஆத்திரமடைந்ததாக சங்கர் ஆனந்த் கைதானவர் பரபரப்பு வாக்குமூலம் கூறியிருக்கிறார். கணவரை இழந்த சங்கர் ஆனந்தின் தாய் கடந்த ஜனவரி மாதம் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் கொலை வழக்கு தொடர்பாக சங்கர் ஆனந்த், ஷாகுல் ஹமீத் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தனது தாயின் தற்கொலைக்கு சுதன்குமார் காரணம் என்பதால் குடும்பத்தையே கொலை செய்ததாக கைதான சங்கர் ஆனந்த் பரபரப்பு வாக்குமூலம் கூறியிருக்கிறார். சம்பவத்தன்று சுதன்குமாரின் தாய் கமலேஸ்வரி தன்னை அனாதை என திட்டியதால் ஆத்திரமடைந்ததாகவும் சங்கர் ஆனந்த் பரபரப்பு வாக்குமூலம் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். விவேக், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. கடலூர் மாவட்டத்தையே உலுக்கிய ஒரு 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை சம்பவத்தில் தற்பொழுது 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களின் வாக்குமூலமாக தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த 5 தினங்களுக்கு முன்னர் காராமணிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய், மகன், பேரன் உள்ளிட்ட 3 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு பின்பு எரிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது குறித்து போலீசார் அடுத்தடுத்த விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். மேலும் இதில் தனிப்படைகள் அமைத்தும் போலீசார் விசாரணை நடத்தி வந்ததை அடுத்து 2 பேர் சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் அமீத் ஆகிய இருவரை கைது செய்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டது. மேலும் இந்த வழக்குல முக்கிய வாக்குமூலமாக சங்கர் ஆனந்த் அளித்துள்ள தகவலை பாத்தீங்கன்னா, சங்கர் ஆனந்த் அவரோட தாய் கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கும் சுகந்தகுமாருக்கும் தொடர்பு இருப்பதன் காரணமா அவரை கொலை செய்ய முயன்றதாகவும், அதன் காரணமா ஜூலை 13ஆம் தேதி அவரது வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்ய முயற்சி செய்த பொழுது அவரது தாய் கமலேஸ்வரி குறுக்க வந்ததால அவரையும் வெட்டி கொலை செய்ததாகவும், மேலும் அந்த தகவலை சிறுவன் இஷாந்த் வெளியில சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவனையும் தலையணை வைத்து அழுத்தி கொலை செய்து பின்பு வெட்டியதாகவும் ஒரு தகவலை கொடுத்துள்ளார். மேலும் அன்று வெள்ளிக்கிழமை கொலை செய்து விட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய சங்கர் ஆனந்த் மற்றும் அவரது நண்பரை அழைத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த 3 வரையும் பெட்ரோல் ஊற்றி எரித்ததாகவும் ஒரு தகவல்கள் கிடைத்ததை அடுத்து இந்த வாக்குமூலத்தில் சங்கர் ஆனந்த் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியானது. இது தொடர்பாக போலீசார் மேலும் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கொலை செய்த பின்பு வீட்டில் இருந்த நகைகளை எடுத்து சென்றதாகவும் அவருக்கு ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டதை அடுத்து தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பவித்ரா, உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி விவேக்.